நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாருக்கும் அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே குடும்பமாக எங்கள் ஒவ்வொருவரையும் இணைச்சு இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிரசனம் இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையை நாங்கள் உணர உதவி செய்யுங்க. நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் கேட்க, அதன்படி புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மொத்த செய்தி வழியும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். சில நாட்களுக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போன வார செய்தியினுடைய தொடர்ச்சியான போன வாரம் இந்த வசனத்தை கேட்கும்போது அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வசனமாக எனக்கு தோணுச்சு. போன வாரம் இதே வசனத்தை வச்சு பிரதர் பேசினாங்க. வாசிக்க கேட்போம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது நம்ம நிறைய பல வருஷமாக கேட்ட வசனமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, இது எப்போ நடக்கும் அப்படின்னா நியாய தீர்ப்பப்ப ஆண்டவர் சொல்கிற வசனத்தை தான் எழுதி கொடுத்துருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அநேகர் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை திரத்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள ஒரு காலம் நான் அறியேன், எனக்கு தெரியவே தெரியாது உங்களை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. இதில் நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வருது. தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் இருந்தால் அவர் எப்படி ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்திருப்பார், அவர் எப்படி ஒரு ஆவிக்குரிய உயரத்தில் அவர் இருந்திருப்பார். அந்த மாதிரி ஆட்களையும் ஏன் ஆண்டவர் தெரியலன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இதில் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம யோசிக்கும் போது நம்ம ஓரளவுக்கு நீங்கள் நல்லா அதை கவனிச்சிங்கன்னா நல்லா கிளியராகவே புரிஞ்சிடும். யூஸ்வலாக இந்த வசனத்தை நம்ம கிறிஸ்தவர்கள் எங்கே சொல்லுவாங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிக்கங்க. ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, இல்லாட்டி ஒரு விசுவாசி இருக்காரு, அவர் ஏதோ பாவத்தில் விழுந்துட்டாரு இல்லையா? டிவிலலாம் நம்ம பார்க்குறோம்ல, இப்போ என்ன பார்க்குறோம், அவர் இப்படி பண்ணிட்டாருங்க அப்படி பண்ணிட்டாருங்க, இவர் ஊழியத்தில் இருந்தே விழுந்து போயிட்டாருங்க அப்படி இப்படிலாம் நிறைய பேசுவோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம சொல்லுவோம், பார்த்தீங்களாங்க கடைசி காலத்தில் கிரமம் நிறையா பேர் இவங்களாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னு சொன்னாங்க, விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசுவோம். நிறைய பேர் பேசியும் நம்ம கேட்டிருக்கோம். இதை ஒரு ஊழியமாகவே ஒரு சேனலாக நடத்தி இதை ஒரு முழு பிழைப்பாக பண்ணுறவங்களும் நம்ம கண்களுக்கு தட்டுப்பட தான் செய்கிறாங்க. சமீப காலத்தில் ஒரு வசனத்தை படித்தேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த வசனத்தை படித்தேன். அது எங்கே இருக்குன்னா, நீதிமொழிகள் 17:5. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். இதில் ஒரு வசனம் இருக்கு, ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். அது தமிழ் அவ்வளோ கிளியராக இல்லை, நீங்கள் அது படிக்க தெரிஞ்சவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஒருத்தருடைய மிஸ்ஃபார்ச்சூன், ஒருத்தருடைய சூழ்நிலை சரியில்லாமல் அவர் விழுகிறாரோ இல்லாட்டி அவர் பாதிக்கப்படுறாரோ, அப்போ நம்ம சந்தோஷப்பட்டோம்னா தண்டனைக்கே கட்டாயமாக தப்ப மாட்டோமா, அது கட்டாயமாக தண்டனை உண்டாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே, ஒரு ஊழியக்காரர் விழுந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். விழுந்துட்டாங்கிறது அது ஒரு மிஸ்ஃபார்ச்சூன்னா எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு விபத்து மாதிரின்னு வச்சுக்கோமே. அவர் தெரிஞ்சு செய்கிறாரு தெரியாமல் செய்கிறாரு அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்குள்ளே நான் போகல. அப்போ நம்ம மனசு எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, நம்ம மனசில் அதை பற்றி எப்படி யோசிக்கிறோம்? 99% நீங்கள் இப்போ இந்த டிவிலெலாம் உட்காந்து அவர் தப்புங்க இவர் தப்புங்க அப்படின்னு உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா,
என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய கணக்குப்படி 99% விழுந்ததை குறித்து சந்தோஷப்படுறவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க தான் நிறைய பேசுவாங்க. நம்ம இவங்க யாருமே தண்டனைக்கு தப்ப மாட்டாங்கன்னு இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டானா நம்ம என்ன அதுக்கு பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கான ஜெபம் பண்ணுமே ஒழிய, பா விழுந்துட்டான் பாரு, தீர்க்கதரிசனம் நிறைவேற்றி பாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டமே ஆனால் தண்டனைக்கு தப்பாம இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஒரு மனுஷன் அவன் ஏதோ வீழும்போதோ, அவனுக்கு ஒரு வீழ்ச்சி வரும்போதோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் விட்டுருங்க, வீழும்போது அதை நினச்சி ரொம்ப நம்ம மனசு பூரிப்பாக இருந்ததுன்னா நம்ம யாருக்கு என்னதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறோம்? தண்டனைக்கு தகுதி ஆயிடுறோம். இன்னைக்கு இவங்க என்ன நினைச்சல இது இருக்கிறது எனக்கு தெரியாது. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதை ஒரு வேலையாகவே உட்காந்து பார்த்தீங்களா, நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் இவர் விழுவாருண்டு அப்படின்னு ஊழியம் பண்ணுறவெல்லாம் யாரும் எதுக்கு தப்ப மாட்டான், தண்டனைக்கு தப்ப மாட்டான். நான் சொல்லலை அப்படி அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியில் நம்ம மகன மகிழ்ச்சி ஆகுமேயானால் நம்ம தண்டனைக்கு தப்ப மாட்டோம் அப்படின்னு இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. அதோட இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது ஒரு ஆக்ட் ஆஃப் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நான் எப்போ இன்னொருத்தரை சொல்லுவேன், நான் பெர்ஃபெக்ட்டுங்க, நீ என்ன? அந்த மன மேட்டிமை வரும்போது தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் யூஸ்வலாக நடக்கும். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். மத்தேயு 7:22 அதே இதை திரும்ப நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பாருங்க, இதில் பாருங்க, அந்நாட்களிலே இதில் ஒரு 3 பெரிய காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஒரு காலமும் அறியேன், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டாகன்று போங்கன்னு சொன்னார். அப்போ இதை வாசிக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு குறிப்பு, ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும். இப்போ இது ஏன் இவர் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனம் சொன்னது தப்பா, பிசாசுகளை விரட்டினது தப்பா, அநேக அற்புதம் செஞ்சது தப்பா, இல்லாட்டி இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, உமது நாமத்தினாலே, ஏதோ பிசாசினுடைய நாமத்தினால செஞ்சோன்னு கூட அது போடல, உமது நாமத்தினாலே நாங்கள் அற்புதம் பண்ணோன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அது தப்பா, அதையே ஆண்டவர் கண்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஆவிக்குரிய அந்த கிஃப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஆவிக்குரிய வரங்களும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆவிக்குரிய வரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். குறிப்பாக நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நம்ம 100 பேர் இருக்கோன்னா அதில் நிறைய பேர் நல்ல ஆவியின் வரங்களை நிறைஞ்சிருக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்கிறதுங்கிறது சாதாரண வரம் கிடையாது. அது அப்படி நம்ம நினச்சிக்கூடாது, அப்படி சொல்ல வராரோ அப்படின்னு நினச்சிக்கூடாது. நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு பிசாசுகளை விரட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு 2-3 உதாரணங்கள் சொல்கிறேன்னே. ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார், டெரிக் பிரின்ஸ் அப்படின்ட்டு. அவர் பாகிஸ்தான்ற ஒரு நாட்டுக்கு போகிறாரு, நம்மளுக்கு தெரியும், நம்ம பக்கத்து நாடு. அங்கே போய் ஊழியம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கே கிறிஸ்துவ போய் உபதேசிச்சா, இல்லாட்டி பைபிள் வச்சுருந்தாலே அவங்கள அப்படி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு அவர் போகிறாரு. ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர். அவர் இப்போ இல்லை, ரொம்ப காலம் ஆண்டவருக்காக பெரிய நல்ல ஒரு மினிஸ்ட்ரி பண்ணி மரித்தார். அவர் போகும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள், 2000-3000 பேர் வந்திருந்தாங்களாம். 3000 ஒரு சின்ன இடத்துல நடந்தது. ஆனால் அந்த சின்ன சர்ச்சு முழுசாக நிரம்பி வெளியிலலாம் கூட்டம். ஒன்றே ஒன்று தான், அவர் பிசாசுகளுக்காண்டி ஜெபம் பண்ணுவார், பிசாசுகள் அவங்கள விட்டு போகும் அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தியின் நிமித்தம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்திருந்தாங்க. ஒருவேளை அற்புதம் அடையாளங்கள்லாம் நடக்காமல் இருந்திருந்தால், அப்படி ஒன்று நடக்குங்கிறதே தெரியாமல் இருந்திருந்தால்,
என்னுடைய அபிப்பிராயம் மிஞ்சி மிஞ்சி போனால் 50 பேர் வந்திருப்பாங்க, 100 பேர் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம கர்த்தரை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காகட்டும், இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு உதவி செய்வதற்காகட்டும், ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய கரிகளும் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக நம்ம வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வரங்கள் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். அந்த அபிஷேகமும் அந்த வரமும் கிரியை செய்கிற பட்சத்தில் அந்த அபிஷேகமானது எங்கேயோ ஒரு உங்களை உயர்த்திடும். ஸோ ஆவிக்குரிய வரங்களை கட்டாயமாக நாடுங்க. தீர்க்க தரிசன வரமாகட்டும், இல்லாட்டி பிசாசுகளை துரத்துற வரமாகட்டும், இதெல்லாம் கட்டாயமாக நாடுங்க. இன்னொரு உதாரணம் என் மனசுக்கு வந்தது. டிஜிஎஸ் தினகரன் ஒரு அங்கிள் இருந்தார், இறந்து போயிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இயேசு அழைக்கிறாருடைய ஸ்தாபகர். அவர் ஒரு பேங்க்கில் நல்ல உயர் பதவியில் இருந்தார். அவர் வந்து ஒரு 600 ஸ்டேட் பேங்க்கு இன்சார்ஜ், அவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அதோடு சேர்ந்து ஊழியமாக பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருடைய இதில் சொல்லியிருக்கார், ஒரு டேப்பில் சொல்லியிருக்கார். ஒரு ஆந்திர பிரதேஷில் ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பேங்க்குக்கு இவர் இன்சார்ஜாக அவர் கீழே இருக்க பிரான்ச்சுக்கு போயிருக்கார். பேங்க்கில் இவர் ஒரு ரொம்ப உயர் அதிகாரி. அங்கே போயிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர், ஒரு பெரிய தொழில் அதிபர், நான் வந்து பிரதர் டிஜிஎஸ் தினகரனை பார்க்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. அவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த மேனேஜர் அனுப்பிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்க சார், அவரை ப்ரைவேட்டாக தனியாக நான் மீட் பண்ணணும், பிரதர் டிஜிஎஸ் தினகரனை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் நிறைய பஸ்ஸஸ்லாம் நடக்குது, அவர் பெரிய பஸ் கம்பெனி வச்சுருக்காரு அந்த ஊரில். அப்போ அவர் வந்து கூப்பிட்டு டிஜிஎஸ் தினகரனை பார்த்துட்டு, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, அவருக்கு ஆண்டவர் அறியாதவர், கிறிஸ்தவர் இல்லை, அவர் ஒரு புறமதத்தை சேர்ந்தவர், ஆண்டவரை பற்றி தெரியாது, இயேசு கிறிஸ்துவெல்லாம் தெரியாது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்கள் உதவி செய்வீங்கன்னு, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொன்னாங்க, உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் வீட்டில் இருக்க பிரச்சனையை சொல்கிறார். அவருடைய மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆவி வருமா, அந்த ஆவி வந்து பேசுமா. என்ன பேசுமா, இந்த போயிட்டுருக்கு, இந்த இடத்துல இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு, இப்போ பாரு அது ரிப்பேர் ஆகி நிற்க போகுது, ஒரு நிறைய தொழிலதிபர், பஸ்ஸு நிறையா ஓடுது இருக்குது, இந்த இடத்துல அவன் பஸ்ஸு போயிட்டுருக்கு, இப்போ அது ஆக்சிடென்ட் ஆகி நிற்க போகுது சொல்லி 10 நிமிஷத்தில் ஃபோன் வருமா. அந்த இடத்துல பஸ்ஸு நின்றுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பெரிய லாஸ், பெரிய இழப்பு, அதுக்கு பொருட்செலவே ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணணும் இப்படின்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஒன்றுமே செய்ய முடியல. உடனே மந்திரம் பண்ணுறவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் கூப்பிட்டு சக்கரத்துக்குள்ளே உட்கார வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அவன் உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அவன்கிட்ட இந்த அம்மா சொன்னிச்சான், அதாவது இந்த அசுத்தாவி பேச ஆரம்பித்தான், நீ என்ன மந்திரம் பண்ண போகிறன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்லட்டான்னு அவன் சொல்ல வந்த மந்திரத்தை பூரா இது ஒப்பிக்க ஆரம்பிச்சிச்சான். ஓட்டமாக ஓடிட்டான் அவன். இன்னொருத்தன் ஏதோ நான் தகரத்தை வச்சு நான் என்னமோ பண்ண போகிறேன்ட்டு பிளேட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கான். பிளேட்டை வாங்கி சுற்றி வீசியிருக்கு, கழுத்து பக்கத்தில் போயிட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். எப்படி இருக்கும் வீடு, யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் இவரை கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, இந்த கதையெல்லாம் கேட்டவுடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இவருக்கும் பயம் வந்துருச்சான் ஃபஸ்ட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ வந்து உண்மையாக பாரப்பட்டு அவளுக்காண்டி ஜெபம் பண்ணு, நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை கொடுத்து ஜெபம் பண்ணாரா. அந்த அம்மாவுக்கு மனம் அந்த புத்தி சுவாதீனம்லாம் தெளிஞ்சு, நீங்கள் சமையல்லாம் பண்ணி கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் சொல்கிறாரு. அது மூலமாக கட்டாயமாக ரசிக்கப்பட்டிருப்பாங்க நான் நம்புகிறேன், எனக்கு தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை அந்த அற்புதம் நடக்காமல் இருந்திருந்தா. ஸோ வரங்கள் கனிகள் மிக மிக முக்கியம். நம்ம எப்படி ஒரு வேலைக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுத்து நம்ம முயற்சி பண்ணுறோமோ அதை விட பல மடங்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுக்கு நம்ம நாடணும். இந்த வரங்கள் இருந்ததுன்னா உங்களை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து ஜெபம் பண்ணால் சண்டைக்கு வராங்க, கிறிஸ்துவ போய் சொன்னாலே அடிக்க வராங்க. அப்போ உங்கள்கிட்ட வரமும் கனிகளும் இருந்ததுன்னா நீங்கள் போய் அடுத்தவனை தேட வேண்டாம், அவன் என்ன செய்வான், உங்களை தேடி வருவான். நம்ம போய் கூவி கூவி விற்க வேண்டாம், நீங்கள் வாங்க வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் வருவான். இது எல்லாத்துக்கும் அடிப்படை வரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள்னு சொல்றாரு. ஸோ இந்த கடைசி காலத்தில் கடவுளுடைய கிருபையை பெற்று செயல்படணும்னா வரங்கள் என்பது மிக மிக அவசியம். ஸோ இந்த வரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 14:1 வாசிக்கட்டுமா? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசனங்கிறது ஒரு வரம். நம்ம எப்படி என்ன நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் பேசுவார். சில நேரம் தரிசனத்தின் மூலமாக பேசுவார், சில நேரம் வார்த்தையின் மூலமாக பேசுவார், சில நேரம் இன்ஸ்பிரேஷனாக கொடுப்பாரு, பல வகையில் கொடுப்பார். இந்த மாதிரி வரங்கள் எல்லாம் தேடுங்கள். தேடினாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேலைக்கு எப்படி நம்ம தேடுறோம்? ஒரு வேலை செய்கிற இடத்துல உயர்வு வேணுங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோம். அங்கே நம்ம அடுத்த கிரேடுக்கு போகணுங்கிறதுக்கு எவ்வளோ உழைக்கிறோம். இல்லாட்டி அடுத்த தொழிலில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக்கணுங்கிறதுக்காண்டி எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ எஃபர்ட் போடுறோம். இது எல்லாத்தையும் விட ஜாஸ்தியாக, இதை எல்லாவற்றையும் விட அதிகமாக ஆவிக்குரிய வரங்களுக்கு நம்ம கேட்கும்போது கட்டாயமாக ஆண்டவர் செய்வார். இந்த வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யும்போது அந்த வரங்கள் மூலமாக உங்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பெரிய உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் அநேகரை தொடுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அப்போ இந்த வசனங்கள்ல தான் நம்மளுக்கு தெரியுத ஒரு விஷயம், இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னதையோ இல்லாட்டி அவங்க வந்து பிசாசுகளை திறத்துனதையோ இல்லாட்டி அவங்க அற்புதம் பண்ணதையோ ஆண்டவர் நீங்கள் வந்து அநியாயம் பண்ணிட்டீங்கிறத அவர் சொல்ல வரல. அப்போ அவர் எதை தான் சொல்ல வர்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரமம் செஞ்சவங்களே அப்படிங்கிறது எதை தான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா திரும்ப அதே வசனத்துக்கு போவோம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து அக்கிரமக்காரன் யாரை சொல்றாரு? அக்கிரமம் செஞ்சவங்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு யாரை சொல்றாரு அப்படின்னா, நம்ம யார் அக்கிரமக்காரங்கன்னு சொல்லுவோம்? நம்ம யாரை சொல்லுவோம்? இவன் பயங்கரமான மோசமானவங்க, அக்கிரமக்காரங்கன்னு யாரை நம்ம ஊரில் சொல்லுவோம்? இப்போ நம்ம கணக்குப்படி ஒரு கொலைகாரன் இருக்கான், மோசமான ஆளுங்க, இல்லாட்டி பெரிய ஒரு ஃப்ராடு பண்ணிட்டான், ஏமாத்திட்டான், இல்லாட்டி கள்ள தொடர்பில் இருக்கிறான் அப்படிங்கிற ஆட்களை நம்ம வந்து அக்கிரமக்காரன், இவன் வந்து மோசமானவன் நம்ம சொல்லுவோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் யார் அக்கிரமக்காரங்கன்னா, என் பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் எவனும் அக்கிரமக்காரன். அவருடைய கணக்கில் அவருடைய சித்தத்தை செய்யாம வேற எது செஞ்சாலும் அது பேர் அக்கிரமம். அப்ப இந்த வசனங்கள்ல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தீர்க்க தரிசனம் மாதிரி பெரிய வரம் இருந்தாலும் சரி, பிசாசு விரட்டுற மாதிரி பெரிய வரம் இருந்தாலும் சரி, அற்புதம் செய்யற மாதிரி பெரிய வரம், ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்றது உண்மையா, சும்மா இப்ப கதை சொல்றாங்க நிறைய, அதை நான் சொல்லலை. உண்மையா தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுட்டு பேசுறதாகட்டும், இல்லாட்டி உண்மையா பிசாசுகளை விரட்டுறதாகட்டும். அதுவும் திரும்ப சொல்றேன், பிசாசு வந்து எந்த அளவுக்கு இப்போ விரட்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. உண்மையாக விரட்டினாங்கன்னா அது மூலமாக வர அந்த விடுதலை ஆகட்டும், இல்லாட்டி அற்புதங்கள் செய்கிறதாகட்டும், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். இதை செஞ்சாலும் பட்சத்தில், இதை செஞ்சா கூட பிதாவின் சித்தத்தை செய்யாம இருந்தா அது வந்து அக்கிரமம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க, நான் திரும்ப சொல்றேன், பிசாசுகளை துரத்த வேணான்னு அவர் சொல்லல, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த 70 பேர் ஆண்டவர் அனுப்பும்போது நோயை சுகமாக்குறதுக்கும் பிசாசுகளை துரத்துறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அனுப்புனாரு. வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு. அப்பேற்பட்ட பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்தாலும் கர்த்தருடைய சித்தம்ங்கிறத செய்யாம, கர்த்தருடைய விருப்பங்கிறத செய்யாம
இது எதை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். அக்கிரமக்காரன் அவர் யாரை சொல்றாருன்னா, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் மீதி எதை செய்தாலும் அது வந்து அக்கிரமம், அது வந்து செய்யக்கூடாததை செஞ்சாங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். இதில் அநேக கிறிஸ்தவங்களுக்கு, நம்மளுக்கு பிலீவர்ஸ்க்கு, அநேக விசுவாசிங்களுக்கு கர்த்தருடைய சித்தம்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன வரும்? சித்தம்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, முக்கால்வாசி பேருக்கு பிரச்சனைன்னு தான் ஞாபகம் வரும். சித்தம்னாலே என்னங்க, ஏன் வருதுன்னு நான் சொல்றேன். இது ஒரு தோல்வி வந்துருச்சு. 12th புள்ள ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன சொல்லுவோம்? இது படிச்சிருக்காது, இது புக்கே திறந்துருக்காது. H2O கேட்டோம்னா அப்படியான்னு பார்க்குற மாதிரி ஆளாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவானா கடைசியா, கவலைப்படாதப்பா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் உனக்கு சித்தமா, ஃபெயில் பண்ணிட்டார். இவன் படிச்சிருக்க மாட்டான், அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவோன்னா, கடவுளுடைய சித்தங்க, நம்ம கையில் என்னங்க இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முக்கால்வாசி இடத்துல அப்புறம் இப்போ நாலு ஊழியக்காரங்க வந்து நம்மளுக்கு பேசியிருப்பாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா, நாங்கள் ஊழியத்தில் ஆரம்பத்தில் இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க, ஆனாலும் கடவுளுடைய சித்தத்தை நாங்கள் பின்பற்றி போனதுனால ஆண்டவர் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஆசீர்வச்சிருக்கு. அதை நான் குறையா சொல்லலை. இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்மளுக்கு மனசில் ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, கடவுளுடைய சித்தம்னாலே அது என்னவா தான் இருக்கும், சித்தம்னு என்னத்தையாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு, அதை நம்ம மண்டையில் ஏற்றி நம்ம உயிரை வாங்காமல் விட மாட்டார் இவர். ஏன்னா நம்மளுக்கு வசனங்கள் என்ன சொல்லியிருக்கு, ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்றாருல, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னையை விட்டு நீங்க உதவி செய்யுங்க, ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தமே. ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? கத்தியை கொடுத்து போட்டு தள்ளுன்ட்டாரு. ஐயோ இது சித்தமா, நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்களும் நானும் ஆபிரகாமும் கிடையாது, நம்மளை நம்பி இவ்வளோ பெருசாக அவர் சொல்ல போகிறதும் கிடையாது. நம்மளை நினச்சி நம்ம ரொம்பையும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். யோபு பாருங்கங்க, பாருங்க ஆண்டவர் சித்தம்னா, யோபு வாணி, யோபு மாதிரி நம்மளை எவனாவது ஒருத்தனை பார்த்து அவர் சொல்லுவாரா, இவனை மாதிரி ஒரு ஆள் அப்படி தோணவாத அவருக்கு செய்யுமா? ஸோ நம்மளை பற்றியும் ரொம்பையும் நினச்சிக்க வேணாம். நம்ம யாரும் யோபுவும் கிடையாது, ஆபிரகாமும் கிடையாது, கிறிஸ்துவும் கிடையாது. நீங்கள் அவ்வளோலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க நம்மளை பற்றி. அப்போ இது இன்னொன்று சொல்கிறேன், யாராவது ஒரு பெரிய பணக்காரர் ஆயிட்டீங்க, நல்லா உயர்ந்துட்டீங்க, நல்லா ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டீங்க, எவனாச்சும் ஒருத்தன் ஆண்டவருடைய சித்தங்க அதனால நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லுவானா? அப்படி கேள்விப்பட்டிருக்கமா? பார்த்தீங்கன்னா பிரதர், நான் வந்து வாரத்தில் 2 நாள் நான் ஜெபம் பண்ணேன், இவர் உயர்ந்ததுக்கு காரணத்தை சொல்லுவார். நான் பயங்கரமாக வேலை செஞ்சேன், அந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம்ங்கிறத யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. கிருபங்கிறத வேணால் யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய ஆண்டவருடைய சித்தத்தினால என்னை உயர்த்தினாருங்கிறத சொல்ல மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் கேட்டு 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 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தம்னாலே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்தான், அது போராட்டத்துக்குரிய விஷயம்தான், அது வந்து ஒரு தொல்லை பிடிச்ச வேலை தான் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துருச்சு. முத ஆண்டவர் ஊழியத்துக்கு வாண்டு கூப்பிடும்போது நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த இத்து போன வேலையை எவனாச்சும் பண்ணுவானா சாமி, ஏதாவது உருப்படியாக ஏதாவது எனக்கு ஒரு வேலையை கொடுத்து நீங்கள் சம்பளம் போட்டிங்கனால அது எனக்கு மோர் தென் சஃபிஷியன்ட்டு, எனக்கு இந்த ஊழியம் பண்ண வைக்கிறது இந்த தொல்லையெல்லாம் வேண்டாம். ஊழியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கான், அவனை வச்சு நீங்கள் பண்ணிக்கங்க, என்ன பண்ணாதீங்க, தொல்லை பண்ணாதீங்க. ஏன் எனக்கு அந்த மைண்ட் செட் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னா, முக்கால்வாசி ஊழியக்காரங்க வந்து என்ன ஃபஸ்ட் சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன தெரியுமா, அங்கே எனக்கு பாத்ரூம் கழுவுற வேலையை தான் எனக்கு கொடுத்தாங்க. பாத்ரூம் கழுவுனா அவ்வளோ கஷ்டமான வேலை, நான் இவன் சொல்கிறத எப்படி சொல்லுவான், வீட்டில் கழுவ மாட்டோமா, ஊழியம்னாலே தொல்லை இல்லைன்னு நான் சொல்லலை. சில நேரம் கஷ்டம் வரும், ஊழியத்தில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துல கஷ்டம் வருது இல்லையா, எல்லா இடத்துலையும் வரதான் செய்யுது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்படியே கேட்டு கேட்டு நம்மளுக்கு என்ன மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, இவர் என்ன சொன்னாலும் இவர் என்ன பண்ணுவார், இந்த கசாப்பு கடை பாய் மாதிரி ஏதாவது கொடக்கு முடக்காக தான் இவர் பண்ணுவார், அதை நம்ம மண்டையில் ஏற்றி சுமக்க சொல்லுவார் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துருச்சு. கடவுளுடைய சித்தம்னாலே தொல்லை தான்,
அப்படின்னு தான் மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் பேசினார். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் சித்தம் வச்சிருக்காராம், நினச்சி வச்சிருக்காராம். அது இங்கிலீஷ் இன்னும் தெளிவாக இருக்கும். பிளான்ஸ், ஐ ஹவ் பிளான்ஸ் நாட் டு ஹார்ம் யூ பட் டு ப்ராஸ்பர் யூ. உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுக்காக என்னுடைய திட்டம் நான் வச்சுக்கல, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கும் தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் திட்டம் வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு சில நேரம் எப்படி இருக்குன்னா அது தீமை மாதிரி தெரியும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பைபிள்லேருந்து சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்கறதுக்காண்டி மோசே என்ன பண்ணுறாரு, அந்த கானான் தேசத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. கொஞ்ச தூரம் போனால் கானான் தேசத்தை போய் நீங்கள் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு 12 பேர் அனுப்புகிறார். வேவு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவன் பூரா மலை மாதிரி இருக்கான். யார் மாதிரி? கோலியாத் மாதிரி இருக்கான் ஒவ்வொருத்தனும். அவனை போய் நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. யோசுவாவும் காலேபும் பார்த்துட்டு வந்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, டே அவனை விடுறா, அவன் தூக்கிட்டு போனதை பாரு, எப்படி இருக்கு திராட்சை கொலை, ஒன்று தக்காளி பழம் சைஸில் இருக்குது திராட்சை பழம். வீடெல்லாம் இவன் மலை மாதிரி இருக்கானா, வீடு எப்படி கட்டியிருப்பான்? கோலியாத்து மாதிரி இருக்கான். அப்போ ஒரு கல் என்ன சைஸில் தூக்கி கட்டியிருப்பான்? கட்டி வீடெல்லாம் 10 அடி உயரத்தில் கட்டியிருக்கான்டா. நீ ஏன்டா இவனை பார்க்குற? நம்மளோட இருக்கவர் யாரு? பெரிய ஒரு. இவனை அடிச்சு தூக்கிட்டோம்னா திராட்சை கொலை இவ்வளோ பெருசு இருக்கு. ஒன்றும் இது பூரா யாருக்கு? நமக்கு தான். நம்ம உள்ள போனோம்னா நம்ம லைஃப் அமோகமாக இருக்குன்னு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. மீதி 10 பேர் அதை பார்க்குறான், எல்லாம் மலை மாதிரி இருக்கானே, குட்டி திமிங்கிற மாதிரி இருக்கானே, இவன் கடிச்சானா நம்ம என்ன பண்ணிடுவான், கைமா பண்ணி நம்மளை சாப்பிட்டு முடிச்சிருவான்னு யோசிக்கிறான். இப்போ கடவுளுடைய சித்தம் அவனுங்களை ஃபுல்லாக அழிச்சிட்டு அதை மொத்தத்தையும் இவங்க கிட்ட கொடுக்குறது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பார்த்து பயந்துட்டு துர்ச்செய்தியை பரப்பி இவங்களும் அழிஞ்சாங்க, துர்ச்செய்தியை கேட்டவனும் அழிஞ்சான். 40 வருஷம் வனாந்தரத்தை சுற்றி வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருந்தது என்னது, இவங்களுக்கு அவங்கள அமோகமாக பிரம்மாண்டமாக வாழ வைக்கணும்னு நினச்சிருந்தாரு. இவங்க சொன்ன செய்தி என்ன ஆயிடுச்சு? அப்போ கடவுளுடைய சித்தம்ங்கிறது 100% நம்மளுக்கு நன்மைக்கு தான். இதை ஃபஸ்ட்டு நம்பணும். இதை நம்பினாதான் கடவுளோட சித்தத்தை நீங்கள் செய்ய முடியும். அது பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய விஷயம் கடவுளுடைய சித்தங்கிறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்கள் வரும், அதெல்லாம் வரலாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஆண்டோடைய சித்தங்கிறது உங்களை அமோகமான இடத்துக்கு போய் நிப்பாட்டிடும். அதை பார்த்து பயந்துக்கிட்டு இந்த கானானியர்களை பார்த்து பயந்துட்டு இருக்க மாதிரி இருந்தோம்னா நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கடவுளுடைய சித்தத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சில நேரம் தடங்கள் வரலாம், வந்திருக்கும், வராமல் இருக்காது. பிரச்சனையே வராதுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பிரச்சனைகளும் என்னவதுக்கு ஆகும்னா, வசனம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, வெண்கல வில்லும் வளையும்படி யுத்தத்துக்கு என்னை எக்யூப் பண்ணாரு காட் அப்படிங்கிறாரு. இப்போ சண்டையே வரலன்னா இவன் எப்படி எக்யூப் ஆயிருப்பான் இல்லையா? ஸோ தோல்விகள் வந்தாலும் கூட அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்குமே ஒழிய தீமைக்கு எதுவாக டெஃபினட்டாக இருக்காது. அதான் கடவுளுடைய சித்தத்தில் இருக்க நன்மை. ஸோ கடவுளுடைய சித்தத்தை எங்கெங்கே செய்யணும், அது நன்மைக்கு எது தான். கடவுளுடைய சித்தம்ங்கிறது உங்களை நாசமாக்குறதுக்கோ உங்களை போய் பிச்சைக்காரனாக்கி நிற்க வைக்கிறதுக்கோ டெஃபினட்டாக கிடையாது. கடவுளுடைய சித்தம்ங்கிறது உங்களையும் என்னையும் பாதுகாத்து நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் சித்தம் வச்சுருக்காருங்கிறத எரேமியா 29:11 வாசித்தோம். சரி, இப்போ எதில் சித்தம் செய்யணுங்க? எங்கெல்லாம் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்? மொதல் விஷயம், சின்ன வயசுலேருந்தே ஆரம்பமே, நம்ம என்ன படிக்கணுங்கிறதுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டிருக்கோமா? எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி என் ஒய்ஃப்ட்ட அப்போ நான் சொல்லியிருப்பேன்,
அவர் வேலை கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 20 லட்சம் இருந்ததுன்னா எம்பிபிஎஸ் படிச்சிடலாம். எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா நல்லா இருக்குமே. பாருங்களேன், டாக்டர் ரூபன் எபனேசர். நான் சொல்லி பார்ப்பேன் அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்ல, டாக்டர் ரூபன் எபனேசர் எம்டிடிஎம். அதனால அந்த பேருக்கும் இதுக்குமே ஒரு பொருத்தம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையா? ஒருவேளை கொஞ்சம் காசு என்கிட்ட இருந்திருந்ததுன்னா நான் எம்பிபிஎஸ் படிச்சிருப்போமா இல்லையா நம்மளுக்கு தெரியல, படிச்சிருக்கலாமோ. படிச்சிருந்தா என்ன இருக்கும்? எல்லாரும் எல்லாம் சோமா இருந்திருப்பாங்களா? அதுதான் இல்லை. எனக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு என்னன்னா, எனக்கு பேரை ஞாபகம் வைக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன், எனக்கு பேரை ஞாபகம் வைக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ வரைக்குமே. நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, உங்கள் மூஞ்சி எனக்கு நல்லா தெரியும், இவங்க எந்த ஊரும், அவங்க கதை கூட எனக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் பேர் ஞாபகம் வராது. நான் டாக்டர் படிச்சிருந்தா மெட்டா சின்னு, ஆமாம் அந்த மாதிரி சின்னு தானே இருக்கும். எழுதுறாத ஆல்டிஹைடு எழுதி கொடுன்னு எழுதியிருந்தா என்ன இருக்கும்? கொலைகேஸ்லாம் வராது. அப்படின்னா பல டாக்டர் உள்ளதான் இருக்கணும். கொலைகேஸ் அதாங்க கொடுத்தோம், அவன் அதுக்கு தான் புரியாத மாதிரி நாங்கள் எழுதி கொடுப்போங்க இல்லையா, கிறுக்கி கொடுத்துருவோம்ல. ஸோ ஒருவேளை நான் டாக்டராக இருந்தால் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் பேர் உலகத்தில் பாரமா இருந்துருக்க மாட்டான். ஸோ நான் படிக்கிறதுலையும் ஆண்டவருடைய சித்தத்தை வச்சு படிக்கிறது நல்லது. அதுலேயும் கடவுளுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா பண்ணுறோமா நீங்கள் தான் யோசிக்கணும். நல்லா படிங்க, நான் படிக்க வேணாம்னு சொல்லலை, நல்லா படிங்க. ஆனால் சித்தத்தின்படி படிக்கிறோமா? படிக்கிறது நல்லது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு படிக்கிறது. உங்களை டாக்டராக படிக்க சொன்னாரா? தாராளமாக படிங்க. லாயராக படிக்க சொல்கிறாரா? படிங்க. ஐஏஎஸ் கூட படிங்க, எல்லாம் வேணான்னு நான் சொல்லலை. அது கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறீங்களா? காடு படிக்க சொல்ல மாட்டாரா? ஐஏஎஸ் சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். சொன்னார்னா படிங்க. ரெண்டாவது, அடுத்த முக்கியமான விஷயம் மேரேஜ். ஏன் இந்த மேரேஜில் கடவுளுடைய சித்தத்தை முக்கியமாக நம்ம செய்யணும்னு சொல்கிறேன்னா, காடு ஒருத்தரை மோல்டு பண்ணுறதுக்கு, ஒரு விஷயமா ஒரு வடிவத்துக்கு ஒருத்தரை கொண்டு வரதுக்கு அவர் யூஸ் பண்ணுற முக்கியமான ஒரு ஆள் அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ. சொல்கிறது புரியுதா? நம்மளை காடு ஒரு விதமாக மோல்டு பண்ணுவார். மோல்டு பண்ணுவார்னா என்ன? உருவாக்குவார். கரெக்ட். ஒரு விதமாக இந்த இப்படி குயவன் இப்படி ஒரு மண்ணை எடுத்து அப்படி வணைஞ்சு கொண்டு வராங்களோ, அது மாதிரி ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ ஒரு பொண்ணோ ஒரு பையனையோ உருவாக்குறதுக்கு அவர் யூஸ் பண்ணுற ரொம்ப நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன்று அந்த துணை. பையனை மோல்டு பண்ணணும்னா அவன் ஒய்ஃபை வச்சு மோல்டு பண்ணுவார். ஒய்ஃபை மோல்டு பண்ணணும்னா அந்த ஹஸ்பண்ட் வச்சு மோல்டு பண்ணுவார். ஒருவேளை சித்தம் இல்லாத ஆளுக்களை நம்ம சூஸ் பண்ணால் அவருடைய பர்பஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம மேரேஜ் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆண்டவர் என்ன நினச்சிருக்காரு, ஆண்டவர் எப்படி உங்களை மோல்டு பண்ணணும்னு நினச்சிருக்காருங்கிறத மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் அடுத்தது எங்கே சித்தத்தை செய்யணும் அப்படின்னா, ஊழியத்தில் எது பண்ணாலும் சரி, சின்னதாக இருக்கட்டும் இல்லாட்டி பெருசாக இருக்கட்டும், எது பண்ணாலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம். அங்கே தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு பாதுகாப்பு இருக்கும். சித்தத்தை விட்டு வெளியில் போய் பண்ணோம்னா நம்ம போய் எங்கேயாவது மாட்டிக்குவோம். ஸோ நம்ம சேஃப்டிக்கு ஆகட்டும், நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஆகட்டும், அடுத்தவங்களுடைய பாதுகாப்புக்கு ஆகட்டும், ஆண்டவர் சித்தத்தின்படி அதை செய்கிறதும் அது ஏற்றதாக இருக்கும். அப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் ஜாப், வேலை. குறிப்பாக இப்போ இருக்க வாலிபர்களுக்கு சொல்லணும்னா, 2000 ரூபா ஒருத்தன் கூட சம்பளம் கொடுக்குறான், என்ன செய்வான்? ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க, ரைட்டா? இன்னொரு பக்கத்தில் இருக்க கம்பெனிலையோ பக்கத்தில் இருக்க கடையிலையோ கூப்பிட்றான், பக்கத்தில் இருக்க கம்பெனி கூப்பிட்றான்,
20,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல நான் வந்து 4,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேங்க. 4,000 ரூபாய் எவ்வளோ வித்தியாசம்? இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் வித்தியாசம்? 20% கூட இல்லையா? 4,000 ரூபாய் உங்களுக்கு நான் சேர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிறான். என்ன பண்ணுவீங்க? அங்கே போயிடும். உங்கள் அப்பாட்ட வந்து கேட்குறீங்க, அவர் என்ன சொல்லுவார்? 4,000 ரூபாடா, என்ன பண்ணலாம்? நீனே போயிடலாம். அங்கே சித்தத்தை கேட்குறோமா? கேட்போமா? நீங்கள் வேலை மாறுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. வேலை மாறுறது தப்புன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதிக சம்பளத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல வரல. சித்தப்படி செய்யுங்க. இப்போ என்னைய தூக்கி மதுரையில் போட்டாங்க ட்ரான்ஸ்ஃபரில். 1.5 வருஷம் நான் மதுரைக்கு போனேன், சரியா? இங்கே எனக்கு வேலை வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்க முடியும் என்னால். என்னுடைய ப்ரொஃபைலுக்கு மீதி வேலை கிடச்சிருக்கலாம், கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, கிடச்சிருக்க வாய்ப்பு ஜாஸ்தி. நிறைய பேர் வேறு வேறு கம்பெனிஸில் இருக்கிற நிறைய பேர் அந்த கம்பெனி ஓனர்ஸே எனக்கு தெரியும். கேட்டிருந்தா ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, சொல்ல போனால் ஒரு வேலை ஜாஸ்தியாக கூட எனக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. காடு சித்தமானு கேட்கும்போது அப்படி இல்லைன்ட்டாரு. அப்போ என்ன பண்ணோம்? அது போகிறபடி போயிடுறது பெஸ்ட்டு. அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். இப்போ நான் சேலமில் வேலை செய்கிறத விட நான் சென்னைக்கு போனால் எனக்கு இப்போ நான் வாங்குகிற சம்பளத்தோட 100 மடங்கு வரைக்கும் எனக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். கிடைக்கலாம், கிடைக்கும்னு சொல்லி நான் அப்படி சொல்லிக்க விரும்பல, கிடைக்கக்கூடும், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நான் இங்கே 10,000 20,000 ரூபாய் வாங்கினா எனக்கு எவ்வளோ கிடைக்குங்க? 40,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நான் வாங்குறத விட 70% 80% எனக்கு ஜாஸ்தியாக கொடுப்பான். பெங்களூருக்கு போனால் அங்கேயும் 100% எனக்கு ஜாஸ்தியாக கொடுப்பான். சித்தமாக இருக்குமா? எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, அது எனக்கு தெரியும். அது என் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது. ரைட்டா? அந்தபடி பார்க்கும்போது என்னை எங்கே உட்கார வச்சிருக்காரோ அங்கே இருக்கிறது தான் எனக்கு என்னது சேஃப். எனக்கு எங்கே ஒரு இடத்துல உட்கார ஆண்டவர் இப்போ ஒரு வேளை இப்போ என்ன மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறத ஒரு சித்தமாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக போங்க. இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா தாராளமாக பெரிய பெரிய இடத்துக்கு போங்க, தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சித்தமாங்கிறத யோசிச்சுட்டு போங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க, ஆண்டவர் வழி நடத்துகிறாராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்போ அங்கே சேஃபாக உங்களுக்கு இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். சித்தம் இல்லாத இடத்துல போய் மாட்டினோன்னா அது அந்த அளவுக்கு ஆசீர்வாதமான மேன்மையாக இருக்காது. ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். எங்கே சித்தத்தை செய்யணும் அப்படின்னா, படிப்பில் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது நல்லது, மேரேஜில் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது நல்லது, மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது, ஊழியத்தில் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது மேன்மை, நம்ம வேலைகள்லையும் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது தான் மேன்மை. அந்த வேலையை வச்சும் ஆண்டவர் உங்களை எப்படி டியூன் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி உருவாக்குவார். ஓகே, சரி, அடுத்த பாயிண்ட், 4வது பாயிண்ட், மத்தேயு 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, ஆண்டவரை தெரியாமலே மினிஸ்ட்ரியும் பண்ண முடிஞ்சிருக்கு. தெரியலன்னு யாரை நம்ம சொல்லுவோம்? தெரியாதால தானே சொல்லுவீங்க. டெய்லி உட்காந்து 4 மணி நேரம் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாளைக்கு காலையில் முடிச்சு உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? கலண்டுச்சுன்னா சொல்லுவாங்க. அதை விடுங்க. கலராமல் ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இங்கே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு 10 வருஷம் சேர்ந்து ஒய்ஃபை பார்த்து காலைல உங்கள் வீட்டுக்காரர் இருந்துருச்சு, என்னமோ உன்னை பார்த்த மாதிரி இருக்குன்னாருன்னா, ஸ்க்ரூ காலண்டர் லூஸ் ஆகிருக்கு, டைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இவர் காடு தெரியாமலா சொல்கிறாரு? உங்களை ஒரு காலமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா இவனுக்கும் அவருக்கும் என்ன இல்லை? உறவே இல்லை. உறவே இல்லாமல் மினிஸ்ட்ரியும் பண்ணியிருக்கான் இவன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆரம்பத்தில் இவனுக்கு உறவு வரம் எப்படி வரும்? சும்மா வந்திருக்கும், கேட்டிருக்கணும், பெற்றிருக்கணும்,
ஜோம் பண்ணி இருக்கணும், உபவாசம் இருந்திருக்கணும், அப்படி தான் அவனுக்கு வந்திருக்கும் வரோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆகிட்டார் இவர். என்ன ஆயிட்டார்? இவர்கிட்ட பேசுறது கூட டைம் இல்லாமல் இவர் அற்புதம் பண்ணுறதுலையும் அடையாளம் பண்ணுறதையும் என்ன பண்ணிட்டாரு? பிஸி ஆகிட்டார். அது பிரபு நடந்திருக்கு. இப்போ வழி விலகி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிற பேச்சை கேட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடவுளுக்கும் இவருக்கும் உறவு. ஒருத்தர் சொன்னாராம், ஒரு பாஸ்டர், இன்னொருத்தர் சொன்னார், இவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல பிரதர், எனக்கு வந்து மினிஸ்ட்ரி அவ்வளோ பிஸியாக இருக்கேன் பிரதர், ஜோம் பண்ணுறதுக்கே என்ன இல்லை, டைம் இல்லை. இப்போ எவ்வளோ பிஸியாக ஆயிருக்காங்கன்னு பாருங்க. நான் என்ன சொல்லுவேன், மினிஸ்ட்ரியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்ய. ஸோ கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற நெருங்கிய உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அங்கே தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எதில் தப்பு பண்ணுறோம், எதில் நம்ம சரியாக இருக்கோங்கிறது. ஸோ ஆண்டவருடைய பிரசனத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. கடைசியாக வாசிக்க கேட்போம் அதே வசனத்தை, 7:23. அதே வசனம் 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ இதில் இன்னொன்று இருந்திருக்கு. இதில் என்ன இருந்திருக்கு? இவங்க கிட்ட என்ன இருந்திருக்கு? அக்கிரம செய்கையும் நிறைய இருந்திருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அக்கிரமம் செய்யும்போது எப்படிங்க அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நடக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இதை நான் சொல்லும்போது நேற்று இதை ஒரு யூடியூப் இது ஒரு ஜூம் மீட்டிங்கில் இதை பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அக்கிரமம் செய்யக்காரன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் எப்படி அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. சிம்சோன்னு ஒருத்தன் இருக்கான், பலசாலி, நியாயாதிபதிகளில் அவனை பற்றி வாசிக்கிறோம். பெலிஸ்தீர்களை எப்படி முறியடிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதையோட எலும்பு எடுத்து, தாடை எலும்பு எடுத்து, ஜாபோன் எடுத்து 1000 பேரை காலி பண்ணிட்டான். அப்புறம் எங்க போனான்? சிங்கத்தை பிடிச்சு பண்ணி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் யார்கிட்ட போனான்? யாரவ? டெலிலாட்ட போயிட்டான். போய் அவளோட இருந்துகிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. அவங்கள என்ன பண்ணான்? பிடிச்சி அடிச்சு வரட்டிட்டான். இப்ப எப்படி ஒர்க் ஆனுச்சு? இவன் தவறும் போது நடந்திருக்க கூடாதுல்ல, வரம் வேலை செய்யக்கூடாதுல்ல, எப்படி வேலை செஞ்சிச்சு? ஸோ ஆண்டவர் சில நேரம் ஒரு வரத்தை சில பேர் கொடுப்பாரு. அதை கொடுத்துட்டு நம்ம இந்த சில்லற வேலையை பார்க்க மாட்டார். நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் இந்த சின்ன பிள்ளைல சண்டை போடுவோம் தெரியுமா? சாக்லேட் வாங்கி பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்போம். அது என்ன பண்ணிடும்? அடுத்த நாள் சண்டை போட்டுரும். உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? என் சாக்லேட்டை கொடு நீனே அப்படின்னு கேட்போம். அந்த சில்லற வேலையை யார் பண்ண மாட்டா? அது செய்ய மாட்டார், செய்ய முடியாது. அது அவருடைய தகுதிக்கு கொடுத்தது தான், ரைட்டு போ அப்படின்னு விட்டுருவார். வரோம் செய்யும். ஆனால் இவர் யாரோட உட்காந்துட்டு இருக்காரு? தெலீலாவோட உட்காந்து கடலையை போட்டுட்ருக்காரு. நீ போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணணும்? விட்டுறணும். சில நேரம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வர மாதிரி தான் தெரியும். அது இன்னும் பெரிய டேஞ்சர். ஏன்னா ஒருவேளை அன்னைக்கு அவன் செய்யாமல் இருந்திருந்தா கூட அவனுக்கு என்ன வந்திருக்கும்? உணர்வு வந்திருக்கும். நம்ம தவறு செஞ்சிட்டோம், அதனால தான் அற்புதம் நடக்கல, வல்லமை விளங்கலன்றதை இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கும் என்ன இருக்காது? வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அற்புதம் நடக்குது இல்லை, நம்ம தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் மறந்துட்டு அற்புதம் நடக்குது இல்லை. நான் தப்பில் இருக்கிறதையும் காட் ஓகேன்னு கண்டுக்காமல் விட்டாரு அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனம் வந்துடும். அது இன்னும் டேஞ்சர். விலகிட்டோம்டே தெரியாமல் இவன் போய்கிட்டு இருப்பான். ஸோ இந்த வருஷத்துக்கு அக்கிரம செய்யக்காரன்னு தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் லாலஸ்னஸ், சட்டத்துக்கு விரோதமானவர்களே, கடவுளுடைய சித்தத்தை செய்யாதவர்களே. நிறைய பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்டு குறை சொன்னோம்னா ஜனங்களுக்கு பிடிக்கிறதே. இது தப்பு, இப்படி செய்யாதன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? சர்ச்சுக்கு வரக்கூடாது, போனால் தானே பிரச்சனை.
அப்படின்னு விலகி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் இங்கேயே. இப்படி பண்ணாதீங்க, இது பார்த்துக்கிறது தப்பாக இருக்கும் அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து வரமாட்டாங்க. ஸோ கடவுளுடைய சித்தத்தை விட்டு பாவத்திலே இருந்துக்கிட்டு அற்புதமும் நடந்திருக்கு இவனுக்கு. எப்படி சிம்சோனுக்கு நடந்துச்சோ அது மாதிரி நடந்திருக்கு, வரமும் செயல்பட்டுருக்கு. இவன் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அக்கிரம செய்யக்காரரே, நீ வரம் செஞ்சுங்கிறதுக்காண்டி உன்னை உள்ள விட முடியாதுப்பா, என்னையே உனக்கு தெரியல, என்ன பண்ணு, கிளம்பிரு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ஒரு சமப் பண்ணுறேன் திரும்ப. முதல்ல அக்கிரம நம்ம இந்த 7:21 பார்த்தோம். ரெண்டாவது, ஒரு மனுஷன் பாவத்தில் விழும்போதோ அதை பற்றி நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது. இல்லாட்டி ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சோன்னா நம்ம தண்டனைக்கு தப்ப மாட்டோம். அடுத்தது, தீர்க்க தரிசன வரங்களும் பிசாசுகளை துரத்துகிற கிருபைகளும் அற்புதத்தை செய்கிற கிருபைகளையும் நம்ம வாஞ்சிக்கணும். வாஞ்சித்தாதான் கொடுப்பார், இல்லாட்டி கொடுக்க மாட்டார். அதெல்லாம் மேன்மையான வரங்கள். அதை விட மேன்மையானது கடவுளுடைய சித்தத்தை செய்கிறது. அதுக்கப்புறம் கடவுளுடைய சித்தத்தை எங்கே செய்யணுங்கிறத பார்த்தோம். கடவுளுடைய சித்தம்ங்கிறது நம்மளுக்கு தீமைக்கு இல்லை. எரேமியா 29:11 பார்த்தோம். தீமைக்கு இல்லை, நன்மைக்குரிய சித்தத்தையே அவர் வச்சிருக்கார், நன்மைக்காகத்தான் வச்சிருக்கார். ஸோ என்ன செஞ்சாலும், நீங்கள் படிக்கிறதுல ஆகட்டும், உங்களுடைய திருமணத்தில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், இதில் கடவுளுடைய சித்தத்தை செய்கிறது தான் மேன்மை. அதில் தான் ஆசீர்வாதமும் இருக்குது. அதுக்கடுத்தது, ஆண்டவரை நம்ம எவ்வளோ அவரோட நெருக்கமாக இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசனத்தில் எவ்வளோ நேரம் உட்கார்றோம், எப்படி நம்ம அவரோடைய பேசுகிறோம், அந்த கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ பரிசோதித்து பார்க்கணும். அதுக்கடுத்தது, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வழி விலகி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாவம். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, கடைசியில் வாசி கேட்போம், எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். பொறுமையோடே ஓடக்கடவோம். பாவத்தை விட்டுட்டு பாவத்தில் உட்கார்ந்துக்கிட்டே அவருடைய ஊழியத்தும் செய்கிறோங்கிற மாதிரி செய்யாமல், அவருடைய பிள்ளைங்கிற மாதிரி வாழாமல், அந்த அக்கிரமத்தை ஒதுக்கி விட நம்ம முயற்சிக்கும் போது ஆண்டவர் நம்மளை கட்டாயமாக உதவி செஞ்சு அது வெளியில் வரக்கு உதவி செய்வார்.